ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். என்ன தான் வேலைகள் இருந்தாலும் வேலைகள் மத்தியில் நம்ம வந்து கொஞ்சம் நம்ம மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி தான் ஆகணும். ரிலாக்ஸ் பண்ணால் தான் நல்லா இருக்கும், நம்ம ஹெல்த்தும் நல்லாயிருக்கும், ஃபேமிலியும் நல்லாயிருக்கும். அதனால் நாங்கள் வந்து 4ஆந்தேதி போல் நாங்கள் வந்து என் பையனோட பர்த்டே அன்னைக்கு வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லி ஏற்காடு கிளம்புனோம். சேலம் ஜங்ஷனில் போய் விடியற்காலைல 3 மணிக்கு இறங்கணும். சேலம் ஜங்ஷனை தான் காமிக்கிறேன். நாங்கள் அதுக்கப்புறம் வந்து ரூம் எடுத்து தங்கிட்டு கேப் புக் பண்ணி கேபில் வந்து போகிறோம். கார் எடுத்துக்கிட்டு டூரிஸ்ட்டுக்காக இருக்கும்போல கார் அது தெரிஞ்சவங்க மூலியமாக புக் பண்ணி அது மூலியமாக போகிறோம். கொஞ்சம் ஏற ஆரம்பித்தப்போ நார்மலாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக 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 அந்த மூலிகையோட வாசம் பாருங்கள், அப்படி ஒரு மாதிரிக்கு நம்ம மனசு வந்து இப்படி லேசாகிட்டே போகுது. எந்த சிந்தனையுமே வர மாட்டேங்குது. அந்த சிந்தனை இந்த சிந்தனை வீட்டில் இருந்து 1008 டென்ஷன் 1008 இது இருக்கும். நமக்கு எந்த நினைவுகளும் இல்லை. செல்லை வந்து வீடியோக்காக மட்டும்தான் நான் எடுத்தேன். மற்ற எதையும் செல்லை வந்து யூடியூப் நோண்டவோ இதுவோ அந்த எண்ணங்கள் எதுவுமே வரலைங்க. அந்தளவுக்கு நம்ம வந்து மனசை ஒருநிலைப்படுத்தி நம்மளை வந்து ஏற்காடு வந்து மலை வந்து என்ஜாய் பண்ண நம்மளை அழைச்சிட்டு போகுது. நம்மளுமே என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக போயிட்டுருக்கோம். செமையாக இருக்குது பாருங்கள். செம ஹாப்பியாக இருந்துச்சுங்க. அங்கே பாருங்கள், நாங்கள் வந்து 9:30 மணிக்கு தான் அது உள்ளே போக ஆரம்பித்தோம். ஆனால் அந்த வானமும் மழை எல்லாமே பார்க்குறப்ப அப்படியே பனியாக இருக்குது. அப்படியே நல்லா குளிர்னுச்சு. ஊட்டியில் இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா குளிர் இருந்துச்சு. நீங்களும் ஒரு டைம் இது மாதிரி போய் பாருங்கள். நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது, செமையாக இருக்குது. இது வந்து நிறைய அற்புதங்கள் வந்து நமக்கு வந்து கடவுள் கொடுத்துருக்காரு. நம்ம வந்து எதோ யோசிச்சுக்கிட்டு நம்ம அதை வந்து நம்ம நிறையா வந்து விஷயங்களை வந்து மண்டையில் ஏற்றி நம்ம ஒரு வழியாக ஆகிட்ருக்கோம். ரிலாக்ஸ்க்கு நம்ம எங்கேயாவது போனால் தான் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நம்ம ஹெல்த்து எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்க தான் செய்யுது. யாருக்கு பிரச்சனை இல்லை சொல்லுங்கள்? எல்லாருக்குமே இப்படி தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம அது போகிறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னா இந்த பெண்டிங் இந்த வளையுது பாருங்கள், எவ்வளோ ஒரு இதாக இருக்குது பாருங்கள். இங்கே வளையிறது அங்கேருந்து பார்த்தா அந்த பின்னாடி ஒரு வண்டி தெரியும். வளையிறப்போ கொஞ்சம் நமக்கு பயமாக இருக்கும். மலையில் ஏறுறது கொள்ளுதெல்லாம் பயமாக இருக்கும். ஆனால் வந்து அந்த பயம் கூட தெரியாமல் நமக்கு என்ஜாய்மெண்ட்டாக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா அந்த மூலிகையோட வாசம்னு நினைக்கிறேன், அது வந்து மனசை ஒருநிலைப்படுத்துது. அப்படி ஒரு அற்புதத்தை வந்து கடவுள் நமக்காக கொடுத்துருக்காரு. அது எல்லோரும் ஒரு நாள் நம்ம என்ஜாய் பண்ணோம். எப்படியாவது ஒரு நாள் வந்து போகணும்னு நினைங்க. நான் வந்து ரொம்ப நாள் ஆசை வந்து இந்த விசு படத்தை சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்ததுலேருந்து. அவர் வந்து பெண்களுக்காக நல்ல ஒரு இதையும் சொல்லுவார். அதே நேரத்தில் வந்து நல்ல கருத்துக்களையும் நமக்கு வந்து கொடுத்துருக்காரு. அது வந்து இந்த இடத்துக்கு போகிறப்ப அந்த இடத்துக்கு போகணும் அப்படி தான் தோணுச்சு. அங்கே போனால் அந்த சிந்தனை கூட எனக்கு வரல. அந்தளவுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. அப்படி போனோம் பார்த்துக்கோங்க. செம்மையாக ஜாலியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு நாள் உங்கள் ஃபேமிலியோட மங்கிங்லாம் பார்த்தீங்களா? அப்படியே உட்காந்துட்டு அவங்கவுங்களும் அவங்க ஃபேமிலியோடு உட்காந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. போகிற வர வண்டியெல்லாம் பார்த்துட்டு என்ன எல்லாம் போயிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு. ஏன்னா விடிய ஆரம்பிச்சிருச்சு இல்லை, அதனால் நாங்கள் வந்து மிருகங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து மங்கி அது இருக்குது இது இருக்குதுன்னு போட்டிருந்தாங்க. இது வந்து சேர்வானூர்னு ஏதோ சாமி. ஆனால் ரொம்ப பழமையாக இருந்தது, ஃபோட்டோ எடுக்க உள்ள அதை தாண்டி தான் நாங்கள் உள்ளே போனோம். அது உள்ளே வந்து குகை ஒரு மாதிரி இதாக இருக்குது. போய் சாமி கும்பிட்றது நல்லா இருக்குது. இது வந்து இந்த பக்கோடா பாறைன்னு சொல்லிட்டு இது வந்து பயமாக இருக்குது. சூசைட் பாறை மாதிரிக்கு பனி இதுவும் ஒன்றா இருக்குது. செமையாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் பார்த்தோம், எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. வெளில வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு நம்ம வந்துட்டோன்னா நிறைய பேர் என்ஜாய் பண்ணி ஃபோட்டோ எடுத்தாங்க. ஒரே பனி மட்டுமாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் தெரில. வெளில வந்து கொஞ்சம் தூரம் வந்து வேறு ஒரு இடத்துக்கு போனோம். அந்த இடத்துல பாருங்கள் ஒரு மரம், அதில் வந்து வைலட் கலரில் பூ அவ்வளோ ஒரு அற்புதமாக சூப்பராக இருக்குது பாருங்கள். காரு நாங்கள் நிப்பாட்டி இடத்துல பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல வந்து நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதில் 300 ரூபா கட்டி இதில் உள்ளே போகிறதுன்னு சொன்னாங்க. ஒரு ஆளுக்கு 300 ரூபா தான் நினைக்கிறேன். அது கட்டி போகிறது உள்ள. சின்ன பசங்களுக்கு 200 ரூபா. இதில் போனால் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம சானிடைசர் கொடுத்துறாங்க. அதை வாஷ் பண்ணது மீனுக்கு ஃபுட்டு கொடுக்கலாம், நம்ம நேராகவே கொடுக்கலாம். ஒரு ஃபுட்டாக கொடுத்தோன்னா அதாவது வாயை திறந்துட்டு சாப்பிட்றாங்க பாருங்கள். அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. நல்லா வந்து ஃபுட்டை ஒன்று போடவும் அங்கே சூப்பராக வந்து எல்லாம் ஒரு இடத்துல வந்து கூடிடுதுங்க. இந்த மாதிரி எல்லாருமே எல்லார் கையிலையுமே கொடுக்குறாங்க. எல்லாருமே இது மாதிரி போட்டாங்க. அப்படியே கொஞ்சம் போட்டுட்டு அப்படி மேலே ஏறினோம்னா அங்கே அதுக்கிட்டே வந்து பக்கத்துலேயே வந்து ஒரு அருவி மாதிரி அமைச்சிருக்காங்க. அதுவும் சூப்பராக இருந்துச்சு.
அதையும் பார்த்தோம். பாருங்கள், அதையும் நான் வீடியோவில் காமிக்கிறேன். எனக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அதை மட்டும் தான் நான் வீடியோ பண்ணியிருக்கேன். அது வந்து உங்களுக்கும் நல்லாயிருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவீங்க நம்பிக்கையோடு செஞ்சுருக்கேன். பார்ட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபுட்டு போடவே அதை விட்டு போக மனசு இல்லாமல் மாற்றி மாற்றி போட்டுருந்தேன். கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறாங்க. அதை இவங்க வந்து மீனுங்க வந்து இது பண்ணுறத ரொம்ப நேரம் அதை நின்று நான் ஷூட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். எல்லாம் திரும்ப போடுவோமா என்னன்னு பார்த்து நம்மளே பார்த்துட்டு நிற்கிறாங்க. எங்கள் பசங்களும் போட்டாங்க. போட்டு அப்படியே அந்த அருவி வருதில்ல, அதில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதை விட்டு நம்ம நகர்றோம். அந்தாண்ட அங்கே பாருங்கள், அதை நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை விட்டு நகர்றோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த அருவியோடு அந்த மீன் எடுக்கிறது, அந்த அருவியிலேருந்து இந்த மீன்லாம் அப்படி சுற்றி வராங்க. நிறைய பேர் இது மாதிரி ஃபுட்டு போட்டுட்ருக்காங்க. சானிடைசர் வந்து வாஷ் பண்ணிட்டு தான் கொடுக்குறாங்க. நம்ம கை கழுவிட்டு தான், ஏன்னா மீனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்றனால அப்படி கொடுக்குறாங்க. அது மாதிரி பேர்ட்ஸ் பாருங்கள், இங்கே போகிறப்ப இது மாதிரி தான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். பேர்ட்ஸுக்கு வந்து நம்மளே வந்து ஃபுட்டு கொடுக்கலாம். எல்லோரும் வந்து கொடுக்குறாங்க. எனக்கு கையிலையும் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன். வச்சு கொஞ்ச நேரத்தில் வந்து எப்படி சாப்பிட ஆரம்பிச்சோம். நமக்கு ஹாப்பியாகிடுச்சு பார்த்தேங்க. அப்படி ஒரு ஹாப்பி. வீட்டில் வந்து பொண்ணுக்குட்டிங்க கோழிங்க இருந்தால் விட்டு வைக்க மாட்டான். இதை விடுவோமா? அந்த கையில் வந்து உட்காந்தோன்னா அப்படியே தூக்கி முத்தம் கொடுத்தா பாருங்கள். பசங்க திட்டுறாங்க, எங்கே வந்தாலும் வேலையை காமிச்சிடுறோம்மான்னு. அப்படியே வந்து வெளில ஒரு போஸ் கொடுத்து ஃபோட்டோ எடுத்தோம். அதுக்கப்புறம் இங்கேருந்து பார்த்தேன். வெளில வரப்போ அந்த மலை பாருங்கள் எப்படி ஒரு இதாக இருக்குதுன்னு. அந்த வானமும் பூமியும் ஒன்றா இருக்க மாதிரிக்கு பனிப்பொழிவு அவ்வளோ சூப்பராக இருக்குது. கூலிங்காக தான் இருந்துச்சு. வந்துட்டு வந்தோம். அங்கே மேலேருந்து நம்ம பார்க்குறப்ப கார்லாம் வந்துகிட்ருக்கு. மலை மேலே இருக்கும். பார்த்துட்டு இங்கே பார்க்குறோம். இதை விட்டு இறங்கி வந்தோன்னா ரோஜாப்பூ தோட்டம்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ரோஜாப்பூ எல்லாம் இருக்குது. அந்தளவுக்கு ஆனால் நடந்தோம், ரொம்ப நேரம் நடந்தோம். சுற்றி வரப்போ மரங்களாக தான் இருக்குது. அதுக்குள்ளே கொஞ்சம் நேரம் நடந்து இதை முடிச்சுட்டு அதில் இறங்கி வரோம். இறங்கி வந்து ரோஜாப்பூ தோட்டம் அங்கே சொல்கிறாங்க. அங்கே வந்துட்டு சும்மா கொஞ்சம் நேரம் இது பண்ணிவிட்டு இங்கே ஒரு இடத்துல வந்து ரோஜா தோட்டம் போகிறது முன்னாடி அங்கே ஃபோட்டோ எடுத்தோம். ஃபோட்டோ எடுத்துகிட்டு வெளியில் வந்து நம்ம ஜாலியாக வந்துடுவோம்னு நினச்சி வந்தோம். ஆனால் வந்து நான் போட்டுக்கு போவோம்னு சொல்லி பார்த்தோம். போட்டு வந்து மழை வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அந்த போட்டுக்கு போக முடியல. அப்படியே ஒரு பாய் சொல்லிவிட்டு கொஞ்சம் வருத்தத்தோடு கிளம்பி வர மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நான் போட்டில் போகணுன்னு வருத்தம் மட்டும்தான் இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.